யாழில் வாள் கைக்கூடாரி உள்ளிட்டவற்றுடன் இருவரும் போதைப் பொருட்களுடன் 7 பேரும் கைது. முஸ்லிம்கள் மீது இன சுத்திகரிப்பு இடம்பெறவில்லை, சிவமோகனின் விளக்கம். பாடசாலை நேர மாற்றம் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. ஸ்ரீதரன் இளங்குமரனுக்கிடையே கடும் வாக்குவாதம். யாழிலிருந்து விரட்டியடிக்கப்பட்ட சட்டவிரோத நிதி சேகரிப்பு கும்பல். இழப்பீட்டுக்கான அலுவலக நியமன விவகாரம் ஜனாதிபதிக்கு சுமந்திரன் கடிதம். தாளங்குடாவில் மர்மமான முறையில் தூண்டப்பட்ட புலி விசேட அதிரடிப்படையினர் சோதனை. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை சந்தித்தார். யாழ்ப்பாணத்தில் போலீசார் முன்னெடுத்த சிறப்பு நடவடிக்கையின் போது வாள் கைக்கூடாரி உள்ளிட்ட கூறிய ஆயுதங்களுடன் இருவரும் போதைப் பொருட்களுடன் 7 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடைய இருவர் ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்டதாகவும், அதேவேளை கெரோயின் உள்ளிட்ட போதைப் பொருட்களை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள 9 பேரையும் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். முஸ்லிம்கள் மீது இன சுத்திகரிப்பு இடம்பெறவில்லை என முன்னாள் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் தெரிவித்தார். இது தொடர்பாக நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். தமிழர்களின் ஒரு நீண்டகால அரசியல் ஆயுத போராட்டம் முள்ளிவாய்க்கால் இறுதிக்கட்டத்தை அடைந்தது. தமிழ் இளைஞர்களிடம் வலிந்து ஆயுதங்களை திணித்தது அரசாங்கங்களே. மக்கள் மீதான பாரிய இனப்படுகொலைகள் மற்றும் அடக்குமுறைகளுக்கு பின்னால் ஈழ விடுதலை போராட்டம் முளைகொண்டு எழுந்தது. தற்போது பலரும் புது புது கதைகளை சொல்லி புலிகளின் போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் அறிக்கைகளை விடுகின்றனர். சட்டத்தரணி சுவஸ்திகா என்பவர் முஸ்லிம்கள் மீது இன சுத்திகரிப்பு நடத்தப்பட்டதாக ஒரு அறிக்கை விட்டிருந்தார். அந்த காலகட்டத்தில் நான் வன்னியில் இருந்தேன். முஸ்லிம்களை வெளியேற்றிய அந்த நிகழ்வு ஏன் நடைபெற்றது என்பதற்கு பாரிய வரலாறு உள்ளது. ஒரு இனத்தில் இருப்பவனை அதே இனத்தைச் சேர்ந்த ஒருவன் காட்டிக் கொடுத்தால் அவன் துரோகி என்ற அடையாளங்களை சொல்லி அன்றைய காலத்தில் மரண தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டிருந்தது. ஈரானில் அந்த நாட்டு இராணுவத்தை காட்டிக் கொடுத்தவர்கள் ஈரானை பொறுத்தவரை துரோகிகளே. எமது மண்ணிலும் தமிழர்கள் ஈழ விடுதலை போராட்டத்தை காட்டிக் கொடுத்தால் துரோகி என்ற ரீதியில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட சம்பவங்கள் நடைபெற்றது. ஆனால் அந்த நேரத்தில் இன்னும் ஒரு இனம் எமது போராட்டத்தை காட்டிக் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் மீது மரண தண்டனையோ அல்லது வேறு தண்டனையோ விதிக்கக்கூடிய நிலைமை தவறு என்ற அடிப்படையில் அன்று முஸ்லிம்கள் வெளியே அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அது இன சுத்திகரிப்பு அல்ல, ஈழ விடுதலை போராட்டத்தில் ஒரு அங்கமாக நடைபெற்றது என தெரிவித்தார். புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் பாடசாலை நேரம் பிற்பகல் 2 மணி வரை நீடிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் இது தொடர்பான அறிவிப்பை நேற்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வெளியிட்டார். புதிய கல்வி சீர்திருத்தங்களின்படி 5ஆம் ஆண்டு முதல் உயர்தரம் வரை பாடசாலை நேரம் காலை 7:30 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நீடிக்கப்படும். மேலும் ஒரு பாடவேளை 50 நிமிடங்கள் கொண்டதாக 7 பாடவேளைகள் நடாத்தப்படும். அத்துடன் 1ஆம் மற்றும் 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு காலை 7:30 மணி முதல் 11:45 மணி வரையிலும், 3ஆம் மற்றும் 4ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மாலை 7:30 மணி முதல் பகல் 1 மணி வரையில் நடைபெறும் எனவும், பாடசாலை நேரங்களில் எந்த மாற்றமும் இருக்காது. மேலும் 2 இடைவேளைகள் வழங்குவதா அல்லது ஒரு இடைவேளை வழங்குவதா என்பதை முடிவு செய்ய பாடசாலை அதிகாரிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். இலங்கையில் இனங்களுக்கு இடையில் இன முரண்பாடு முற்றி உச்சகட்டத்தில் போர் நடைபெற்ற காலத்தில் இலங்கையின் வடபகுதியைச் சேர்ந்த ஈழத்தமிழர் ஒருவர் தென் சிங்கள மக்களாலும் முன்னாள் மாவட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி மாண்புரு மாணிக்கவாசர் இளஞ்செழியன் மிகவும் உயர்வாக மதிக்கப்பட்டார். அவரை புலம்பெயர்ந்த வெளிநாடுகளில் வாழும் ஈழத்தமிழர்கள் தங்கள் வாழும் நாடுகளுக்கு அழைத்து பாராட்டு விழாக்களை செய்து மனநிறைவு கண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் சுவிட்சர்லாந்தில் முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியனுக்கு சேவை நலன் பாராட்டு விழா இடம்பெறவுள்ளது. குறித்த விழா எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறவுள்ளதாகவும் சுவிஸ் வாழ் வேலனை ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு இடம்பெறவுள்ளது. இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் அன்புறவுகள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் மூத்த ஊடகவியலாளர்கள், அருட்சுணையர், ஆன்மீக பணியக மையம் நிறுவனர், ஆசிரியர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், தொழிலதிபர்கள், வணிகர்கள், உயர்நோக்க குமுகாய பணியாளர்கள், இசைக்கலைஞர்கள், முன்னாள் நீதிபதியின் நண்பர்கள் என பலரும் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கிளிநொச்சியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கும் இடையில் வாக்குவாதம் இடம்பெற்றது. ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று கடத்தூர் அமைச்சரும் கிளிநொச்சி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் ஆரம்பமானது. குறித்த கூட்டத்தில் ஸ்ரீதரனுக்கு கதைக்க சந்தர்ப்பம் வழங்காமல் இளங்குமரன் தனது கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்த போது கருத்து முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. காணி பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடல் இடம்பெற்ற போது தரப்பினருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. அத்தோடு மக்களுக்கான பிரச்சினைகளை கலந்துரையாடுமாறும் தேவையற்ற விடயங்களை கதைக்க வேண்டாம் என விவசாய திணைக்கள அதிகாரிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த கூட்டத்தில் வடமாகாண ஆளுநர் வேதநாயகன், கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்பிரமணிய முரளிதரன், பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், ரஜீவன், விவசாய திணைக்கள அதிகாரிகள், நீர்ப்பாசன திணைக்கள அதிகாரிகள், சுகாதார வைத்திய அதிகாரி, கால்நடை வைத்திய அதிகாரி மற்றும் ஏனைய அரசு திணைக்களங்களின் அதிகாரிகள், விவசாயிகள், அரசு சார்பற்ற நிறுவனங்களின் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். யாழில் சட்டவிரோதமாக நிதி சேகரிக்க வந்த கும்பல் ஒன்று போலீசாரால் விரட்டியடிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று பதிவானது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, குறித்த குழுவில் உள்ளவர்கள் தங்களின் பிள்ளைகளுக்கு உடல் பாதிப்புகள் உள்ளதாக நிதி சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அத்தோடு அவற்றுக்கு சிகிச்சை செய்வதற்கு பாரியளவு நிதி தேவை என பொய் கூறி ஒவ்வொரு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக நிதி சேகரிப்பில் ஈடுபட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த கும்பல் நேற்று யாழ்ப்பாணத்துக்கு வந்துள்ளது. இது குறித்து போலீசாருக்கு ரகசிய தகவல் வழங்கப்பட்டது. இதையடுத்து குறித்த குழுவில் இருந்த மூவரையும் அழைத்து சென்ற யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். அவர்கள் ஒவ்வொருவரும் முல்லைத்தீவு, கிளிநொச்சி மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் இனிமேல் இவ்வாறான சட்டவிரோத நிதி சேகரிப்பில் ஈடுபடக்கூடாது என கடுமையாக எச்சரிக்கை விடுத்த பின்னர் காவல்துறையினர் அவர்களை விடுவித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மாகாண சபை தேர்தல்களை நடாத்துவதற்கான சட்டம் ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டுள்ளதால் எதிர்வரும் ஆண்டில் மாகாண சபை தேர்தல்கள் நடாத்தப்படாது என செய்திகள் வெளியாகி வருகிறது. மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கு பயன்படுத்தப்படவிருந்த விகிதாசார பிரதித்துவ முறை கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டாம் என அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. குறித்த தேர்தல் முறைக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் பாராளுமன்றத்தில் சட்டமூலம் ஒன்று நிறைவேற்றப்பட்டதாகவும் தேர்வுக்குழுவின் முடிவுகளின் அடிப்படையில் புதிய தேர்தல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. எனினும் இவ்வாறு கொண்டுவரப்பட்ட புதிய தேர்தல் முறைமையும் தற்போது செயல்படவில்லை. இது தொடர்பில் குறுகிய காலத்தில் ஒரு தீர்மானத்தை மேற்கொள்ள முடியாது என்பதால் அரசாங்கம் கொண்டுவரவிருக்கும் புதிய அரசியலமைப்பின் கீழ் மாகாண சபை தொடர்பில் அரசாங்கம் தீர்மானங்களை மேற்கொண்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் ஆண்டு மாகாண சபை தேர்தல்கள் நடாத்தப்படாது என்பது உறுதியாக தெரிய வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இழப்பீட்டுக்கான அலுவலகத்தின் காலியாக உள்ள 4 பதவிகளுக்கான நிலுவையில் உள்ள நியமனங்கள் தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் கடிதம் ஒன்றை ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ளார். இதில் கூறப்பட்டது, இழப்பீட்டுக்கான அலுவலகத்தின் காலியாக உள்ள 4 பதவிகளுக்கான நிலுவையில் உள்ள நியமனங்கள் தொடர்பாக இக்கடிதம் எழுதப்படுகிறது. இவ் அலுவலகம் உத்தேசமாக வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் உள்நாட்டு போர் முடிந்த பின்னர் இலங்கையில் நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் ஒரு பொறிமுறை என பொதுவாக கூறப்படுகிறது. பெரும்பாலும் நாட்டின் பாதுகாப்பு படைகள் மேற்கொண்ட முறைகளுக்கு ஈடு செய்யும் வகையில் இழப்பீடுகள் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. தமிழ் மக்கள் எந்தவொரு உள்ளக பொறுப்புக்கூறல் பொறிமுறையும் அல்லது நல்லிணக்கத்தையும் நிராகரித்து வருகின்றனர். ஏனெனில் இந்த நிறுவனங்களின் நியாயமான செயல்பாட்டிலோ சுயாதீனத்தன்மை அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த சூழ்நிலையில் தான் மேலே குறிப்பிட்ட அலுவலகத்தை சார்ந்த மிகவும் கரிசனைக்குரிய ஒரு பிரச்சனையை சுட்டிக்காட்ட இந்த கடிதம் எழுதப்படுகிறது. பாதுகாப்புத்துறை பின்னணி கொண்ட எந்தவொரு நபரும் இந்த பதவிக்கு நியமிக்கப்படுவதால் எங்கள் மக்கள் இத்தனை நாட்களாக கூறி வந்தும் அரசின் மனப்பான்மையும் உறுதிப்படுத்தலும் நிலை உருவாகும். சமீபத்தில் இழப்பீடு செய்யும் அலுவலகத்துக்கு 4 பேர்கள் நியமனத்துக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக நம்பத்தகுந்த தகவல்கள் கிடைத்துள்ளது. இதில் 2 பாதுகாப்புத்துறை பின்னணி கொண்டவர்கள். இதற்கு மேலாக 5வது உறுப்பினர் மேஜர் ஜெனரல் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே திருமதி வசந்தா பிரேரா, முன்னர் பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர், மற்றும் ஜோசப் டெரன்ஸ் ஞானந்தன் சுந்தரம் ஆகியோர் நியமிக்கப்படின் 5 உறுப்பினர்களில் 3 பாதுகாப்பு துறையைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். இத்தகைய அலுவலகத்துக்கு ஒருவரும் அந்த துறையிலிருந்து வரக்கூடாது என்பது எங்கள் நிலைப்பாடு. 2025 நவம்பர் 5 அன்று வவுனியாவில் கூடிய இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு ஒருமனதாக தீர்மானித்து தங்களுக்கு திருமதி வசந்தா பிரேரா மற்றும் ஜோசப் டெரன்ஸ் ஞானநந்தன் சுந்தரம் ஆகியோரை இழப்பீடு செய்யும் அலுவலகத்துக்கு நியமிக்க வேண்டாம் என வலியுறுத்தி எழுத ஒருமனதாக தீர்மானம் மேற்கொண்டுள்ளோம்.
காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள பகுதியில் கடந்த 2019ஆம் ஆண்டு உயிர்த்தறி ஞாயிறு தின தாக்குதலில் சூத்திரதாரியான குழுவினரால் மோட்டார் சைக்கிள் ஒன்று வைத்து பரிசித்த காணிக்கு அருகே உள்ள காணியில் மர்மமான முறையில் பாரிய குழி தோண்டப்பட்டுள்ளதை அடுத்து அங்கு அதிரடிப்படையினர் நேற்று வியாழக்கிழமை சோதனை நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டனர். குறித்த பகுதியான தாளங்குடா பகுதியில் கடந்த 2019 ஏப்ரல் 17ஆம் தேதி உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சூத்திரதாரிகள் மோட்டார் சைக்கிள் ஒன்றை வைத்து பரீட்சித்தனர். இந்த பரீட்சிக்கப்பட்ட காணிக்கு அருகே உள்ள காணியை சுற்றி தகரத்தால் வேலியடைக்கப்பட்டு அதனை அதன் உரிமையாளர் பராமரித்து வந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி உரிமையாளர் சென்றபோது நிலம் பாரியளவில் குழி தோண்டப்பட்டு காணப்பட்டது. ஏதாவது அங்கு இடம்பெற்றிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் புதன்கிழமை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். இதனையடுத்து குறித்த பகுதிக்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார்கள் தீய சக்திகள் அந்த பகுதியில் வெடிபொருட்கள் அல்லது வேறு பொருட்களை புதைத்து வைத்துவிட்டு தோண்டி மீண்டும் எடுப்பதற்கான கூலியாக இருக்கலாம் என்ற சந்தேகங்கள் இருப்பதால் விசேட அதிரடிப்படை நேற்று இந்த பகுதியில் கம்பிகளால் குத்தியும் மற்றும் எக்ஸ்ரே மூலமாகவும் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இது தொடர்பான விசாரணைகளை தாளங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நாட்களில் இந்தியாவுக்கு மேற்கொண்டுள்ள அரசுமுறை விஜயத்தின் மத்தியில் எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாசா இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் இந்திய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவருமான தோவலை சந்தித்தார். கடல்சார் தொடர்புகள், திறன் விருத்தி மேம்பாடு மற்றும் நவீன முன்னேற்றம் கண்ட தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது போலவே தெற்காசிய நாடுகளிடையே பிராந்திய ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாண்மையை வலுப்படுத்தல் போன்றவற்றில் இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் எழும் சவால்களை எதிர்கொள்ள தகவல் பரிமாற்றம், பிராந்திய அபிவிருத்திக்கான முன்முயற்சி மற்றும் நிறுவன ரீதியிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இங்கிரு தரப்பினரும் அவதானம் செலுத்தினர்.